வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். எனது அருமைமிகு ஆற்றல் நிறை என் இதயம் கவர்ந்த பெற்றோர்களை எண்ணங்களை ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, கற்பதிலே சிங்கங்களே, சாதிக்க பிறந்தவர்களே, இன்றைய தினத்திலே நாம் 4வது யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ் போகிறோம். இந்த ப்ரோஸினுடைய பெயர் த அட்டிக். இதை சத்யஜித் ராய் அப்படின்றவர் எழுதியிருக்கார். இந்த சத்யஜித் ராய் ஒரு பெரிய ரைட்டரு, இந்தியன் ரைட்டரு, மிக அருமையாக கருத்துக்களை சொல்லுகின்றவர். இவருக்கு பாரத ரத்னா பட்டணம் கொடுக்கப்பட்டது. நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாரு, கதைகளை எழுதியிருக்கிறாரு. ஒரு நல்ல கருத்துக்களை அழகாக தருவதிலே, சிறப்பாக தருவதிலே ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் கூட இவர், எழுத்தாளர், டைரக்டர் கூட. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு படம் பல்லாண்டு வாழ்க என்ற ஒரு படம். அந்த படத்தினுடைய இவர் தயாரித்த படத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த படம் பல்லாண்டு வாழ்க. அந்த படத்தை தயார் பண்ணதுக்கு தான் அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க. 6 பயங்கரமான கைதிகளை ஒரு போலீஸ் அதிகாரி தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களோட பழகி அவங்கள திருத்துறதாக சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான கதை தான் அந்த பல்லாண்டு வாழ்க என்ற படம். சரி, இப்பொழுது அவர் எழுதிய இந்த அட்டிக் அப்படின்ட்டு, அட்டிக்னா என்ன கண்ணு அப்படின்னா மோடியில் இருக்கிற அறைக்கு பேரு அட்டிக். ஓகேவா? ஓகே, இவன் பாடத்தினுடைய விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் வரும். இட் இஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். இது இயற்கை. இட் இஸ் இயற்கை ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். மனித இனத்துக்கு இது இயற்கை தான். என்ன இயற்கை? டு மேக் மிஸ்டேக், தவறு செய்வது என்பது இயற்கை. இதான் விஷயம். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே. when we realize, நாம் நம்முடைய தவறை உணர்கின்ற போது, we realize our mistake. When we realize our mistakes, we should try to rectify them. அவைகளை ரெக்டிஃபைனா மாற்றி அமைக்கணும், சரி செய்யணும். அவை ட்ரைனா முயற்சிக்கணும், அதை மாற்றுவதற்கு முயற்சிக்கணும். இஃப் யூ கெட் சான்ஸ், வாய்ப்பு கிடைக்கும் போது, டு ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக், உன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்ற போது, ஆர் பே பேக் ஃபார் இட், அல்ல அதுக்காக ஒரு ஏதாவது தண்டனை ஏதாவது பெறுகின்ற போதும், வாட் வுட் யூ டூ, நீ என்ன செய்வ? அண்டு ஹவு டு யூ கரெக்ட் இட், எப்படி அதை சரி செய்வ என்ற கருத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த தவறு என்பது தவறு செய்வது, தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய கவிஞர்கள் எழுதியிருக்கிற ஒரு கவிதை. இப்போ நானே விஷயத்துக்கு வருவோம். ஓகேவா? பாடத்துக்கு வரலாமா? கவனிங்க. இப்போ ஆதித்யான்னு ஒரு கேரக்டர் அண்ட் ஆதித்யா என்பது பேரை வச்சு நான் சொல்றேன், அது ஆதித்யான்னு. ஹூ இஸ் தட் ஐன்னா இந்த கதையை நேரட் பண்றோம். நேரட் மீன்ஸ் விளக்குபவர், நேரடியாக சொல்பவரை நேரட்டர் என்று சொல்லுவோம். இப்போ நேரட்டர் தான் இந்த கதையை சொல்றாரு. ஆதித்யா கூட
இருந்துக்கிட்டு ஒரு பயணம் செய்கிறாரு. என்ன நடந்ததுன்ற விஷயத்தை இதை சொல்லுவார். ஆதித்யா அண்டு ஐ 2 பேர் வேர் ரிட்டர்னிங், திரும்பி கொண்டிருந்தோம். வேர் ரிட்டர்னிங் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் அவர் ஃபேக்ட்ரி. எங்களுடைய சைட்டுனா இடம், ஃப்ரம்னா இருந்து, இடத்திலிருந்து. எங்கே, எந்த இடத்துல? அவர் நியூ ஃபேக்ட்ரி, எங்களுடைய புதிய ஃபேக்ட்ரியினுடைய இடத்துல இருந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் பண்ணுற காட்சியிலிருந்து தான் இந்த விஷயம் வருது. அட்டு டியோடர் கேங், டியோடர் கேங் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து. ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. we were driving along, நாங்கள் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தோம், ஓடிட்டு இருந்தோம். நேஷ்னல் ஹைவேஸ் 40, நேஷ்னல் ஹைவேஸ் 40 சில நம்பர்லாம் இருக்கும் நேஷ்னல் ஹைவேஸுக்கெலாம். அந்த நேஷ்னல் ஹைவேஸ் நம்பர் 40ல் நாங்கள் டிரைவிங் பண்ணிட்டு வந்தோம். ஓகேவா, அப்போ we had reached a point, நாங்கள் ஒரு இடத்தை அடைந்து இருந்திருந்தோம். had reached அடைந்திருந்தோம். where the road bifurcated, இந்த பாயிண்ட் தான் வேர். ரோடு ஃபைப்ரிகேட்டட்னா பிரிதல், பிரிந்திருத்தல், டிவைடட், இரண்டாக புதுசாக உருவாகுது. ஓகே, அப்போ அந்த ரோடு இரண்டாக பிரிந்த இடம் பாயிண்ட் எதுவோ அந்த இடத்த நாங்கள் அடைஞ்சோம். அந்த ரோடு பிரிகிற இடத்த நாங்கள் அடைஞ்சோம் அப்படி சொல்கிறோம். இஃப் we drove 10 kilometers, நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணால் அலாங் த ரோடு, இந்த அலாங் என்றால் நெடுக, இந்த ரோடு நெடுக 10 கிலோமீட்டர் நாங்கள் டிரைவ் பண்ணால் தட்டு பிரான்ச் ஆஃப், அங்கே பிரிஞ்சு போகிற ரோடு இருக்குதுல்ல, டு த ரைட், எங்கே வலப்பக்கம் பிரிஞ்சிருக்கிற ரோடு இருக்குது இல்லையா, அதில் நாங்கள் போனால் we would reach, நாங்கள் அடைவோம், அடைவோம், அதான் உட்டு. we would reach பெரமப்பூர் அப்படின்ற இடத்தில் நாங்கள் அடைவோம். அப்போ ஐ ஆஸ்க்டு ஆதித்யா, நேரேட்டர் கேட்குறாரு ஆதித்யா கிட்ட, வெதர் எஸ்ஆர் டைப் கன்ஜெக்ஷனில் கேட்குறாரு. எஸ்ஆர் டைப்னா கன்ஜெக்ஷன் வெதர் போடலாம், இப்போ போடலாம். he was interested in revisiting the place of birth. இதில் என்ன விஷயம் தெரியுதுன்னா, அந்த பெரமப்பூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இவங்க பிறந்த ஊர். இந்த விஷயம் தெரியுது. அப்போ கேட்குறான், வெதர் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டுருப்பாங்க கேள்வி. இதை ரிப்போர்ட்டாக பண்ணும்போது he was interested, ஆர்வமாக இருக்கிறாயா in revisiting, திரும்ப விசிட் பண்ணுறதுக்கு, டு த பிளேஸ் ஆஃப் இஸ் பர்த், உங்கள் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்னா பிறந்த இடத்துக்கு போகிறதுக்கு, தட் மீன்ஸ் நேட்டிவ் பிளேஸ். ஆசையாக இருக்கியா அப்படின்னு. விச் ஹி ஹேட் லெஃப்ட், அந்த இடம் இருக்குல்ல பர்த் பிளேஸு, ஹேட் லெஃப்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் பாருங்க, நாங்கள் முன்னாடியே அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். யார்? இந்த ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிடுது. ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ்டு, எப்போ பாஸ் பண்ண பிறகு, ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ் பண்ண, இது பாஸ்ட் பர்ஃபெக்டில். இதில் முதல்ல முடிஞ்சு போச்சு. ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயத்தை பாஸ்ட் பர்ஃபெக்டில் போடுறோம். ஹேட் பாஸ்டு த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த லோக்கல் ஸ்கூல், லோக்கல் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதிட்ட பிறகு டு கண்டினியூ ஹிஸ் ஸ்டடீஸ் இன் கல்கட்டா, கல்கட்டாவுக்கு நாங்கள் டு கண்டினியூ எங்களுடைய தொடர்ந்தோம் ஹிஸ் ஸ்டடீஸ், அவங்களுடைய படிப்பை இன் கல்கட்டாவோட துவங்கினோம். ஓகேவா, வெல்கம். தென் அடுத்த கதைக்கு போகும். அடுத்த விஷயம், when I left our ancestral house, நான் லெஃப்ட்னா விட்டு வந்தது. அவள் ஆன்செஸ்ட்ரல் அப்படின்னா
எங்களுடைய மூதாதையர்கள் ஆன்செஸ்டர் தாத்தா பாட்டி இவங்களாம். ஆன்செஸ்டர் ஹவுஸ் எங்கள் தாத்தா பாட்டி ஹவுஸை விட்டு விட்டு வந்தபோது 29 இயர்ஸ் ஆகும். எப்போ? ஏறக்குறை 29 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டை அதாவது மூதாதையர்கள் வீட்டையை விட்டுட்டு வரும்போது அதான் வரும்போது இந்த 2 கிளாஸஸ்லேயும் 2 இதை இங்கே பாருங்கள், இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா? த ஹவுஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஓல்டு. நான் வீட்டை விட்டு வரும்பொழுதே த ஹவுஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஓல்டு. அப்பயே 200 வருஷம் பழமையான வீடு. ரீகலெக்டட் ஆதித்யா ரிமெம்பர்டு, ரீகலெக்டட், தாட், நினைச்சு பார்த்தாரு. அப்ப ஐ டவுட், எனக்கு ஒரு சந்தேகம். இஃப் ஈவன் த ஸ்கூல் பில்டிங்கில் கூட எனக்கு சந்தேகம். which may undergone many changes. அது ஏதாவது அந்த பில்டிங்லாம் which may have undergone ஆகியிருக்கலாம். அதான் may have undergone மாறி இருக்கலாம். many changes நிறைய மாற்றங்கள்ல ஆகியிருக்குமா? அது will be recognizable anymore. அது will be இருக்குமா? recognizable அடையாளம், to find out. anymore திரும்ப நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு மாறி இருக்குமா? trying to review old childhood memories may prove disappointing. சரி, ட்ரையிங் முயற்சிப்போம். டு ரிவ்யூ திரும்ப பார்க்கறது. த ஓல்டு சைல்டுஹுட் மெமரிஸ் நினைவுகள். சின்ன வயது குழந்தை பருவம், சைல்டுஹுட் குழந்தை பருவத்தினுடைய நினைவுகளை மே ப்ரூவ் டிசப்பாயிண்டிங். அதை நமக்கு டிசப்பாயிண்ட் மீன்ஸ் அதிருப்தி, பார்த்த உடனே அதிருப்தி ஆக்கிடுமா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அப்படின்ற சூழ்நிலையில் போகிறாங்க. Then next line, but he said, அவன் சொல்றான், யாரு? இந்த ஆதித்யா. said he wished to visit the tea shop நாயகன் uncle. நானே விரும்புகிறேன். டு விசிட் போய் பார்க்க. த டீ ஷாப் பார்க்கணும். நாகன் அங்கிளுடைய டீ ஷாப்பை போய் பார்க்கணும். அங்கே ஒரு பழைய டீ ஸ்டால் இருந்திருக்கும் பாருங்க. இஃப் இட் ஸ்டில் எக்ஸிஸ்டட்னா நிலைத்திருத்தல், சர்விவல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டில் இதுவரை இதில் இருக்குமா? இருந்திருந்தால் அண்ட் ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ தேர். அங்கே ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ தேர். அங்கே டீ குடிப்போம். யாருன்னா பெற்றுக்கொள்ளும் நடத்து டீ குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி டுக் த டேர்னிங் டு த ரைட். ஆகவே அந்த ரைட் சைடு போன ரோடு இருக்கு இல்லையா, அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம். அது 30 மினிட்ஸ் அதில் வளைஞ்சி வரோம். டிசைட் டு டிரைவ் டு பெரம்பூர். அந்த பெரம்பூருக்கு நாங்கள் வரோம். ஆஃப் விச் ஆதித்யா ancestors were once the ஜமீன்தார். இதில் நம்ம ஆதித்யா இருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்சிஸ்டர் மூதாதையர்கள்லாம் ஒன்ஸ் த ஜமீன்தார்னா பெரிய பணக்காரங்க, ஒரு பெரிய பங்களாலாம் வச்சுன்னு வாழறவங்க. அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இந்த ஆதித்யா. ஓகே, அடுத்தது ஆதித்யா ஃபாதர் ஆட் லெஃப்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, முன்னாடியே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. லெஃப்ட். ஓகே, த ஆன்சிஸ்டல் ஹோம், அந்த பழைய வீட்டை எப்பயோ விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் மூவ் டு கல்கட்டாக்கு போயிட்டாங்க. வேர் அங்கே
he had set up his own business. அங்கே செட்டப் என்றால் புதிதாக அமைத்துக் கொள்ளுதல் அர்த்தம். இது ஒரு பிரேசல் வர்பு. செட்டப் என்றால் செட்டப் ஏ பிஸ்னஸ் என்றால் புதிதாக பிஸ்னஸை துவங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு தனியாக ஒரு மீனிங்கு தரும். அதாவது இது வர்பா வருது, இது பிரேசல் வர்பு, புதிதாக அமைத்தல்ன்ற அர்த்தம். இதே செட்டப் என்பது ஒரு நவுனா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இதனுடைய அர்த்தம் வேற சொல்லுவாங்க. இது செட்டப்னு சொல்லுவாங்க சில பேர், படுவாவிங்க இல்லையா. தட் மீன்ஸ் அது என்னது, தட் கீப்பர். ஏன்னா புதுசாக ஒன்று அமைச்சிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக அதுக்கு பேர். அப்படி சொல்றதுக்கு பேர் இடியம்ஸ். இங்கே வர்பா பயன்படுத்துவது பிரேசல் வர்பு. ஒரு புரிஞ்சுங்க. ஓகே. ஹிஸ் ஓன் பிஸ்னஸ், அவருடைய ஓன் பிஸ்னஸ் அவர் புதுசாக உருவாக்கிக்கிட்டாரு. ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவருடைய மரணத்துக்கு பிறகு ஆதித்யா வாஸ் லுக் ஆஃப்டர் இட், ஆதித்யா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்டு, நான் அவருடைய ஃப்ரெண்டாக இருந்தேன். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த பிஸ்னஸுக்கு நான் பார்ட்னராகவும் ஆகிட்டேன். யார் கதை சொல்கிறார். ஓகே. இப்போ அடுத்த பேராக்கு போலாராஜா போலாமா. வெல்கம். இட் வாஸ் மந்த் ஆஃப் மகா, அது மகா அப்படின்ற ஒரு மாதம். இட் வாஸ் மந்த் ஆஃப் மகா. அந்த மகான்ற மாதம் எப்படி வருதுன்னு சொன்னால் தட் இஸ் இன் ஜனவரி பிப்ரவரி. ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மகா என்ற மாதம் அந்த நார்த்து பகுதியில் இருக்கும் பேர். ஒவ்வொரு இடத்துலையும் தெலுங்கில் ஒரு மாதம் இருக்கும், நம்ம தமிழில் சித்திரை வைகாசி அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா. அதை மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பேர் அந்த மாதத்தினுடைய பேரை வச்சுருப்பாங்க. ஓகே. அதுமாரி மகா என்ற மாதம் ஜனவரி பிப்ரவரியில் வரும். ஸோ நம்முடைய தை மாதத்தில் அங்கே வரும். ஓகே. வெல்கம். ஜனவரி பிப்ரவரியில் தான் நமக்கு தை மாதம் வரும். வெல்கம் ராஜா. பை த இங்கிலீஷ் காலண்டர், இங்கிலீஷ் காலண்டர் பிரகாரம் அந்த மகா என்ற மாதம் வரும். மிடில் ஆஃப் த வின்டர், பனிகாலத்தினுடைய மத்தியம். நாமளும் தை மாதத்துலேருந்து கொஞ்சம் மார்கழி அப்புறம் தை வருது இல்லையா, அந்த பனி தான் யாருக்கு. பை மை வாட்ச், என்னுடைய வாட்சில், பை மை வாட்ச் எப்படி சொல்கிறான் பாரு, யூஸ் பண்ணுறேன். பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30, 3:30, 3 ஆச்சு. இந்த ஆஃப்டர்நூன், மதியானம். த சன் வாஸ் ஷூட்டிங், சன்னு ரொம்ப மென்மையாடி, ஃபீல் காம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அதிகமாக இல்லாமல் மந்தமாக இருக்குது. ஆன் எய்தர் சைடு, ரெண்டு பக்கம் ஆஃப் த ரோடு, ரோட்டில் ரெண்டு பக்கமும் வேர் பேடி ஃபீல்ட்ஸ், நெல் வயல்கள் இருந்தன. வேர் பேடி ஃபீல்ட்ஸ், எய்தர்னா ரெண்டு பக்கமும், சைடு ஆஃப் த ரோடு, ரோடு ரெண்டு பக்கமும் வேர் இருந்தன, பேடி ஃபீல்ட்ஸ் இருந்தன. ஆஸ் ஃபார் அஸ் த ஐ குட் சி, அதாவது இந்த வார்த்தை பாருங்களேன், ஆஸ் ஃபார் அஸ் ஐ குட் சின்னா எங்கள் கண்ணுக்கு பார்க்குற தூரத்தில் வரையிலும், எங்கள் கண் பார்க்குற தூரம் வரையிலும் அங்கே தான் இருந்தது. ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர், அறுவடை, ஹார்வெஸ்ட் மீன்ஸ் அறுவடை, வாஸ் ஓவர் முடிந்திருந்தது, ஹார்வெஸ்ட் வாஸ் எண்டட். ஓகேவா. அண்டு தேர் ஹேட் பீன், அங்கே பெற்றிருந்தது, தேர் ஹேட் பீன் ஏ குட் கிராப் தட் இயர், அந்த வருடம் நல்ல அறுவடை நடந்திருந்தது. ஓகே. அடுத்தது ஆஃப்டர் அபவுட் 10 minutes, ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு we came to the local school, அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்கூலுக்கு நாங்கள் வந்தோம். ஓகேவா. பியாண்ட் த அயன் கேட், பியாண்ட் என்றால் அப்பால், பியாண்ட் த அயன் கேட், அயன் கேட்டுக்கு அப்பால் வேர் பிளேயிங் ஃபீல்டு, அங்கே விளையாடுற இடம் இருந்தது. அண்ட் த 2-storied, 2 மாடி, 2-storied ஸ்கூல் பில்டிங் இருந்தது. வி காட் டவுன் ஃப்ரம் த கார், காட் டவுன் பிரேசல் வர்பு, காட் டவுனை இறங்கினோம், காட் டவுன் ஃப்ரம் த பஸ், காட் டவுன் ஃப்ரம் த கார். ஓகே. த ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்,
கேட்டுக்கு முன்னாடி இறங்கி கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டோம். நின்னோம். ஐ ஆஸ்க்டு ஆதித்யா. ஆதித்யாவை பார்த்து நான் கேட்டேன், ஜமீன்தார், வெதர்னா எஸ்ஆர் எவ்ரிதிங் வாஸ் ஸ்டில் த சேம். எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சேம் ஸ்டில்னா இது வரல அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு நேரட்டர் கேட்குறாரு. இப்போ ஆதித்யா பதில் சொல்ல போகிறான். ஹீ ரிப்ளைட் தட், அவன் பதில் சொல்கிறான், எவ்ரிதிங் ஹேட் சேஞ்ச்டு, எல்லாமே மாறி தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். தென் அதுக்கு அவர் ஸ்கூல், நம்முடைய பள்ளி யூஸ்டுன்னா இருக்கும் பழக்கம், யூஸ் டு பி ஒன் ஸ்டோரைடு, ஒரே ஒரு மாடி தான் இருந்தது. அண்டு எ நியூ பில்டிங் ஹேஸ் கம் அப், ஆனால் புது பில்டிங் இப்போ வந்திருக்கே, விச் வாசன்ட் தட், அங்கே இல்லை பார்க்கல, இன்னொரு மாடி இருக்கு பார்க்கல, அப்போ பழைய மாதிரியே இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ வர் யூ நாட் குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க்டு. இப்போ குட் ஸ்டூடெண்ட்னா நல்லவங்க கிடையாது, நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இல்லை, நீ நல்ல ஸ்டூடெண்ட்டாக அங்கே இருந்தியா அப்போ அப்படின்னு கேட்க. படிக்குள்ளே ரொம்ப வாழ்த்தனமாக இருந்திருப்பார், இது படிக்க. எஸ், பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட். ஆமாம், என்னுடைய நிலை பள்ளியில் படிக்கும்போது வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ரெண்டாவது இடத்துல தான் நான் இருந்தேன், முதல் இடத்துல இல்லை. ஹீ ரிப்ளைட், யார் பர்சன் ஜமீன்தார் பர்சுல. வி டிசைடட், முடிவெடுத்தோம், டு கோ, அங்கே போகிறதுக்கு முடிவு பண்ணோம். அண்டு ஹேவ் ஏ டீ அட் நேஜன் அங்கிள்ஸ் டீ ஷாப். நேஜனுடைய டீ ஸ்டாப்புக்கு போயிட்டு டீ குடிக்கலான்னு அந்த இடத்த விட்டு போயிட்டோம். விச் ஸ்டுட் நெக்ஸ்ட் டு த க்ரோசரி ஷாப். அது அந்த ஷாப்பானது விச்சி, ஸ்டுட்னா நிற்கிறது, தட் மீன்ஸ் பி, இருக்கிறது, வாஸ். நெக்ஸ்ட் டு த க்ரோசரி ஷாப். க்ரோசரினா உணவு விற்கிற கடை, க்ரோசரி. அந்த ஷாப்புக்கு பக்கத்தில், நெக்ஸ்ட் டு பக்கத்தில் இருக்கு. ஆப்போசிட் எ டெம்பிள், டெம்பிளுக்கு ஆப்போசிட். நாங்கள் டிசைடட் லார்டு சிவா, டெடிக்கேட்டட் எல் டு லார்டு சிவா, கடவுள் சிவாவுக்கு டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. சூன், விரைவில், வி காட் சைட் நேஜன்ஸ் டீ கேபின். பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க, காட் சைட், தட் மீன்ஸ் சா. நாங்கள் பட்டுன்னு ஒரு டக்குன்னு ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் காட் சைட். கேட்ச், காட், சைட் என்றால் பார்வை. அதான் நாங்கள் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்ற விஷயம் தான் அந்த இடத்துல. வி காட் சைட் ஆஃப் த நேஜன்ஸ் டீ கேபினை பார்த்தோம். ரிட்டன் ஆன் த சைன் போர்டு ஓவர் த ஷாப், அந்த ஷாப்புக்கு மேலே சைன் போர்டுனா வச்சிருக்க போர்டில் எழுதப்பட்டிருந்தது, அதை நாங்கள் பார்த்தோம். ஓகேவா? த ஓனர் ஆஃப் த டீ ஷாப், அந்த டீ ஷாப்பினுடைய ஓனர் ஷாப் வந்து நவ் ஓவர் 60, ஏறக்குறைய ஒரு 60 வயசு இருக்கும். a little rustic in appearance. அந்த கிராமத்து தோற்றம், rustic means the village appearance. a little rustic in appearance. அவருடைய தோற்றத்தில் ஒரு கிராமத்து தோற்றம் கிடைத்தது. 60 வயதில் இருந்தார். with his white neatly combed hair, வெண்மையான நேர்த்தியாக, நீட்லி அழகாக சீவப்பட்ட முடியோட, அண்ட் கிளீன் லுக், சுத்தமாக இருந்தார். டீ கடை வச்சிருக்கா இல்லையா, வாஸ் த சேம் ஆஸ் பிஃபோர். அப்போ அவர் எப்படி கிளீனாக இருந்தாரோ அதே மாதிரி இப்பயும் கிளீனாகவே இருந்தார். ஹி வாஸ் வேரிங் எ தோட்டி, அவர் வேஷ்டி கட்டிருந்தார். அண்டு ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட், ஸ்ட்ரைப்டுனா கோடு போட்ட, லைன்டு, த ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் அவர் போட்டிருந்தார். அண்டு குட் பி சீன், அவரை பார்க்கப்பட முடிந்தது, தட் குட் பி சீன்,
அந்த ஃப்ரம் அண்டர் ஏ கிரீன் ஷவல், அது ஒரு கிரீன் ஷவல் துண்டு கீழே அது இருந்தது. ஓகே, கிரீன் ஷவலாக ஒரு துண்டு போட்டிருந்தார். ஓகே, நாட் ரெக்கக்னைசிங் ஆதித்யா, ஆதித்யா அடையாளம் காண முடியாமல், கண்டுபிடிக்க அடையாளம் தெரிஞ்சிக்க முடியாமல், ரெக்கக்னைசிங் ஆதித்யா, ஹி ஆஸ்க்ட் us where he had come from, நீ எங்கேருந்துப்பா வரீங்க, இவன் போயிட்டு எவ்வளோ நாள் சின்ன குழந்தையா இருக்கும்போது போயிருப்பான், எப்படி வர அப்படின்னு. அப்போ டியோடார்ஜங் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து, டியோடார்கன் அப்படின்ற இடத்துலேருந்து வரோம். ஆதித்யா ரிப்ளைடு, வி ஆர் ஆன் த வே டு கல்கட்டா, நாங்கள் கல்கட்டாவுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது ஏ லிட்டில் சர்ப்ரைஸ்டு, திடீர் ஆச்சரியம். அந்த நெய்ஜின் அங்கிள் ஆஸ்கிட்டு, ஒய் வேர் தட், ஒய் ஆர் யூ ஹியர், ஏன் இங்கே இருக்கிறீங்க, ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்க. அப்போ டு ஹாவ் எ கப் அட் ஷாப், உங்கள் ஷாப்பில் வந்து நான் டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். செட் ஆதித்யா, சட்டன்லி, உண்மையாவா, பிசைட்ஸ் டீ ஐ ஹாவ் பிஸ்கட்ஸ் அண்ட் சாவரிஸ், எங்களுக்கு பிசைட்ஸ்னா மேலும், டீ மட்டும் கிடையாது, வி ஹாவ் பிஸ்கட்ஸ் அண்ட் சாவரிஸ், காரங்களும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வரி, அப்புறம் give us 2 non-kati each, ஒவ்வொருத்துக்கும் ஒரு non-kati கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் பி non-kati, இங்கே நல்லா கவனிங்க. இந்த லெட்டரை இட்டாலிக்கில் சாட்சி போட்டிருக்காங்க. ஏன் இதை நேராக இதை மாதிரியா டைப் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டைல் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் யூஸ்வல் பிரிண்டட் லெட்டர், இது இட்டாலிக் லெட்டர். இது ஏன் இப்படி இட்டாலிக் லெட்டரில் போட்டிருக்காங்கன்னா, இது ஒரு வேறு மொழி சொல். அந்த வேறு மொழியை சொல்ல நாம் இங்கே இந்த ஆங்கில மொழியோட நாம் கலக்கின்ற பொழுது அதை கொஞ்சம் சாட்சி வித்தியாசப்படுத்துன்றதுக்காக தான் இதை செய்யும். சரி, ஓகே, இதை நான்கட்டை அப்படின்னு சொன்னால் என்னது? நான்கட்டைன்னு சொன்னால் ஒரு விதமான பிஸ்கட், இந்த நம்ம சால்ட்டு பிஸ்கட் சாப்பிடுவோம் இல்லையா, அதில் வெடிப்பூட்ட மாதிரி இருக்கும், அது மாதிரி பிஸ்கட்டு தான். அது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் வந்து இந்தியாவிலையும் டீ கடையிலையும் பாகிஸ்தான் டீ கடையிலையும் ஃபேமஸாக இருக்கும். அதை எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடும்போது அதை சாப்பிடுவாங்க. அதை கொடுன்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, அப்போ வி சேட் ஆன் 2 டின் சேர், அப்போ ஒரு தகர சேரில், இரும்பு சேரில், டின் சேர், நாங்கள் 2 பேரும் போய் உக்காந்தோம். தேர் வாஸ் ஒன்லி ஒன் அதர் கஸ்டமர் சிட்டிங் அட் ஏ கார்னர், அங்கே ஒரே ஒரு கஸ்டமர், வாடிக்கையாளர், சிட்டிங் அட் ஏ கார்னர், ஒரு மூலையில் உட்காந்தாங்க, த கார்னர் டேபிளில் உட்காந்தாங்க. ஓகேவா, நெய்தர் ஈட்டிங் நாட் ட்ரிங்கிங் டீ, அவர் நெய்தர் நார்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம், எய்தர் ஆர்னா இதுவோ அல்லது அதுவோன்னு அர்த்தம், வெதர் ஆர்னா இதுவோ அல்லது அதுவோன்னு அர்த்தம். இந்த எய்தர் கூட என், எய்தர் ஆர் கூட என் சேர்ந்து தான் நெய்தர் நான் வருது. அப்படின்னா இதுவும் இல்லை. அப்போ ஈட்டிங் ட்ரிங்கிங் டீ, அவங்க எதையும் சாப்பிடவும் இல்லை, டீயும் குடிக்கல. பட்டு சிட்டிங் வித் இஸ் ஹெட் பெண்ட், தலையை நட்டுக்கிட்டு, அடுத்து தன் தலையை குனிஞ்சிக்கிட்டு உக்காந்து நிற்கிறாங்க. ஆஸ்தோ போன்று, ஹீ வேர் ஸ்லீப்பிங், அவன் தூங்குவதை போல அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். சார், இந்த நிகழ்வோட, இந்த காட்சியோட நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். எந்த இடத்தையெல்லாம் புரியலையோ திரும்ப திரும்ப பாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வகுப்பறையை விட ஆன்லைன் என்பது ஒரு சிறந்த வாய்ப்பு. ஒரு முறை நான் பாடம் எடுப்பேன், நீங்கள் காதால் கேட்பீர்கள், புரிந்ததோ புரியவில்லையோ பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஆன்லைன் வகுப்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதற்கு
அருமையான வாய்ப்பாக இது இருக்கும். நல்ல மனதிலே பதிய வைத்துக் கொள்ளலாம். அருமை மாணவர்களே, நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக உண்டு. நன்றாக திரும்ப திரும்ப பார்த்து புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு, வளர்க வாழ்க.